வணக்கம். நாம் முன்னோர்கள் விட்டுச் சென்ற வர்மக்கலை பார்த்துட்டு வரோம். 108 வர்மம். இன்று நாம பார்க்க போறது 78வது வர்மம். வாயுரிதி வர்மம் அல்லது வயூரிதி வர்மம் அப்படின்னு ஒரு பேர். வாயுனா கேஸ். இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இது எங்க இருக்குன்றது இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ கால் எடுத்துக்கிட்டேன். எடுத்து இப்போ கால் காட்டுறப்பாங்களா? கால் கண்டைக்கால். முழங்காலுக்கு இந்த கண்டைக்கால் பின்பக்கத்தில் இந்த முழங்காலுக்கும் இந்த மணிக்கட்டு, கால் மணிக்கட்டு இல்லைங்களா, மணிக்கட்டுக்கும் முழங்காலுக்கும் இடையில என்னக்குன்னா குதிரை நுனிநாக்கு வருமோன்னு பேர். நம்ம அளந்தோம். அது எப்படி அளக்கணும்னா, நூல் எடுத்துட்டு இந்த முழங்கால் பின்பக்கத்தில் இது முழங்கால் மொழி பொறுத்து வருமோ, இது இந்த காலினுடைய மணிக்கட்டு பகுதி. இந்த மணிக்கட்டு பகுதி நூல் அளந்துட்டேன். இப்போ இது இரண்டாம் மடிச்சுட்டு அது முழங்கால் மொழி பொறுத்து வர்மத்திலிருந்து மீண்டும் அந்த பின்பக்கத்தில் வைக்கும்போது பாதி வருது இல்லைங்களா. இதிலிருந்து இப்போ புள்ளி எடுத்துட்டோமா, இந்த புள்ளியிலிருந்து 4 விரல், அதுக்கடுத்து 1 விரல், 5 விரல் கீழ்ப்பக்கம். இப்போ தெரிஞ்சிச்சிங்களா. இது பெருவிரலை வச்சு பாருங்க, மெதுவாக அழுத்தம் தரணும். மற்ற 4 விரல் பின்பக்கம் வச்சுக்கணும். 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 செகண்ட் தான். 18 எண்ணிக்கை செஞ்சு முடிச்ச பிறகு அந்த 30 செகண்ட் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து ஒரு வளையத்தடவல். அப்போ அந்த புள்ளியிலே வச்சிடணும், கை எடுக்கக்கூடாது. அந்த புள்ளியிலே வச்சுட்டு வளையத்தடவல், வளச்சுழல் 9 முறை. அதுக்கடுத்து எதிர் விலையில் ஒரு 9 முறை, மறுபடியும் கடிகார சுழற்சி ஒரு 9 முறை, மேலிருந்து கீழே தடவல் ஒரு 9 முறை. இதுதான் அந்த தூண்டல் முறை. 2 காலிலுமே உண்டு. நன்மைகள் என்னன்னா, முக்கியமான நன்மைங்க இது. கேஸ்ட்ரிக். இப்போ ஈவினிங் ஆனால், அதாவது மாலை 6 7 ஆயிடுச்சுன்னா சிலர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, விரல் வலிக்குது, கை அழுத்து, கால் அழுத்து அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க உடம்பு ஃபுல்லாக காற்று ஏறி போச்சுன்னு அர்த்தம். காற்றுகளை வெளியேற்ற வர்ம புள்ளி தான் அந்த வாயுரிதி வர்மம். அதான் வாயுரிதி பேர் வச்சிருக்காங்க. வாயு கோளாறுகளை சீர் பண்ணும் வர்ம புள்ளி. ஜீரண மண்டலத்தை சரி பண்ணும் வர்ம புள்ளி. ஜீரணமே ஆகலைங்க, வயிறு உப்பி கிடக்குதுங்க. இந்த வர்ம புள்ளியை தூண்ட அந்த ஜீரண மண்டலத்தை சீர் பண்ணும். நெஞ்சடைப்பு, அது ஹார்ட் பிரச்சனை கிடையாது, காற்றுனால் நெஞ்சடைப்பு இருக்கும், நெஞ்செரிச்சல் இருக்கும், அதை சீர் பண்ணக்கூடியது. அதுக்கடுத்து கால் வீக்கம், வீக்கத்தை சரி பண்ணும். கால் உளைச்சல், கால் வலி, இந்த வர்ம புள்ளி வாயுரிதி வர்மம் தூண்டுவோம். உடல் நலத்தை காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.